கனகாம்பாள் மேமுக்கும் இதில் இருக்க ரேவதி சென்னையிலேருந்து வந்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன். எல்லா மாவட்டத்துலேருந்து வந்திருக்காங்க. கரூர்லேயே இருக்கக்கூடிய பாக்கியலட்சுமி எல்லாத்துக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கூட்டமைப்பு மகளிர் தின விழாவையொட்டி ஏற்பாடு செய்யப்பட்டது. அனைவருக்கும் விருது சிங்கப்பெண் விருது வேறு எல்லாத்துக்கும் இருக்குது. அது ஒரு பெரிய, அதாவது கனகாம்பாள் மேம் ஜோதிடத்தில் என்ன சம்பாதிக்கிறோம், என்ன சேர்த்துறோம் அப்படிங்கிறத விட எல்லாத்துக்கும் விருது கொடுக்கறதுல முதல் வாரி வழங்குறதுக்கு பணம் இருக்கோ இல்லையோ, நமக்கு முடிஞ்சது ஒரு பாராட்டு வச்சுக்கோங்க. சீடு தானே, ஏன்னா சீடு கிடைக்கிறதுங்கிறது பெரிய விஷயம் இல்லையா, ஒரு அங்கீகாரம் மாதிரி. என் வீட்டில் ஒரு 4-5 கனகாம்பாள் நடக்கிற சீடு போடாதே அந்த அம்மா அப்படியே கண்ணாடி போட்டு ஜம்முன்னு உட்காந்துருக்காங்க. அது இருக்கும். நான் பார்க்கும்போது நினைப்பேன், அது ஒரு சீல்டு கொடுக்கறது அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு அழியாத ஒரு சந்தோஷம். அவங்களுக்கு ஒரு ஞாபக சின்ன மாதிரி இருக்கு. முன்னாடி நான் அப்படியே ரேக்கில் அழகாக வச்சுருக்கேன் ஷோகேஸில். அவங்க வீட்டில் ஹாலிலே இருப்பாங்க. அந்த மாதிரி இது ஒரு கேட்டகரி. எல்லாரும் ஒவ்வொரு விதம் இல்லையா. இப்போ நம்ம கைரேகை அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி இருக்கிறது தான். அதே மாதிரி நம்ம ஒரு ஜாதகத்தை எடுக்கிறோம் அப்படின்னா ஜோதிடம் படிக்கிறது ஒரே ரூல் தான். எல்லாத்துக்கும் ஒரு ரூல் தான். ஆரம்ப காலத்திலிருந்து எழுதி வைக்கப்பட்ட ரூல் இது எல்லாத்துக்கும் ஒரே விதி தான். ஆனால் ஒரே விதி எல்லா ஜாதகத்துக்கும் அப்ளை ஆகுதான்னா கிடையாது. அது அங்கதான் விஷயமே இருக்கு. அப்போ கைரேகை எப்படி எல்லாத்துக்கும் மாறுதோ, கண்களுடைய கருவிழி எப்படி எல்லாத்துக்கும் மாறுதோ, ஒருத்தர் கருவிழி மாதிரி இன்னொருத்தருக்கு இருப்பது அதுதானே காலதேவனுக்கு சூரியன்கிற ஒரு விஷயம். அதுதானே. அப்போ இந்த ஜாதகம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஜாதகமும் ஒவ்வொரு விஷயத்த சொல்லிக்கிட்டே தான் இருக்கும். ஒரே மாதிரி இருக்கு. ஆனால் ரூல் ஒன்று தான். அப்ளை பண்ணுற விதம் கேட்குறாங்க. எல்லாருமே பார்த்தீங்கன்னா ரஜினி பிறந்ததால எல்லாருமே பிறந்திருக்காங்க. எல்லாருமே சூப்பர் ஆக முடியுமா அப்படின்னா, ஜோதிடர்கள் இத்தனை பேர் ஜோதிடத்தில் பார்த்தீங்கன்னா 6 மாதத்துக்கு ஒருக்கா ஒவ்வொரு பேட்ச் வெளியில் வந்துக்கிட்டே இருக்குது. இத்தனை பேர் ஜோதிடம் படிச்சுட்டே இருக்காங்க. எல்லாரும் ஜோதிட பழமை வந்துருதா, எல்லாரும் பேர் வாங்கிடுறாங்க, எல்லாருக்கும் வாக்குப்படுகிறாங்கன்னா ஒரு சிலர் வர்றாங்க. அதுல ஒரு சிலர் ஏன் வர்றதில்லை அப்படின்னா, அவங்களுக்கு அந்த ஜாதகத்துல அவங்க கத்துக்கிற விஷயம் என்னங்கிறது தான் முக்கியமான ஒரு விஷயம். நம்ம பெண்களா இருக்கிறதுனால நான் சொல்றேன், நமக்கு நம்ம ஜாதகத்துல என்ன நமக்கு ஃபேவரா வாழ்வாதாரத்துல நம்ம வாழ்க்கையில நடைமுறையில நம்ம ஒரு விஷயத்த செய்யும்போது ஒரு பாராட்டுதலும் ஒரு விஷயமும் கிடைக்கும். ஏதாவது ஒரு விஷயத்துல இதில் தான் நீ பெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி நமக்கே தோணும் இல்லையா. அந்த விஷயத்த நம்ம வரக்கூடிய கிளைண்ட்டுக்கிட்டையோ அல்லது தொழிலையோ நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்க. அதை கையில் எடுத்துக்கணும். உங்களுக்கு எது பாராட்டுதலுக்குரிய எந்த கிரகம் ஸ்ட்ராங்காக இருக்குது, எந்த பாவம் ஸ்ட்ராங்காக இருக்குது, ரெண்டையும் பாருங்க. கிரகத்தில் ஒன்று எடுத்துக்கங்க, பாவத்தில் ஒன்று எடுத்துக்கணும். எது உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது, அதில் நீங்கள் நல்ல பேர் கிடச்சிட்டு இருக்கு, புகழ் கிடச்சிட்டு இருக்குது அப்படின்னா அதை ஜாதகத்தில் நீங்கள் ஜோதிடத்தில் அதை வச்சுக்கணும். மெயின் பாயிண்டாக வச்சுக்கணும். அதில் நீங்கள் வர்ற ஜாதகத்தில் அப்ளை பண்ண, அது கெட்டு போயிருக்குன்னு சொல்லுங்கள், பாதிச்சிருந்தா பாதிச்சிருக்குன்னு சொல்லுங்கள், அதை வலு கொடுக்கணும்னா வலு கொடுக்கணும்னு சொல்லுங்கள், ஜாக்கிரதையாக இருக்கணும்னா ஜாக்கிரதையாக இருக்குன்னு சொல்லுங்கள். அதே பாவம் அதே கிரகத்தில் பல்வேறு கோணங்கள் இருக்கும் ஒவ்வொருத்தருக்கு. அதை அடித்து தட்டிக்கிட்டே வந்தீங்கன்னா அது உங்களை எங்கேயோ கொண்டு வந்துடும். நமக்கு வராத ஒரு விஷயத்தை பிடிச்சிட்டு தொங்க வேண்டாம். ஒரு ஜோதிடர் ஒருத்தர் ஃபேமஸ் ஆகிருக்காருங்கிறதுக்காக நம்ம அதில் தான் ஃபேமஸ் ஆகணுங்கிற அவசியமே கிடையாது. நமக்கு என்ன வரணும், அதான் நான் சொல்கிற விஷயம் என்னென்னா, எல்லாம் ஒரே ரூல் தான், ஒரே படைப்பு தான். ஆனால் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கேட்டகரியில் எல்லா பெண்களும் ஒரே பெண்கள் ஆயிட முடியாது இல்லையா. நான் கனகாம்பாள் மாதிரி ஆகணும்னா முடியாது, அந்த அக்கா என்ன மாதிரி ஆகணும்னா முடியாது, நான் ரேவதி மேம் மாதிரி ஆகணும்னா முடியாது. அந்த தோரணை அது ஒரு வித்தியாசமான தோரணை இல்லை மேம். ஒரு கெத்து இல்லை, அந்த கெத்து வராது. அப்போ என்னன்னா எல்லாத்துக்கும் ஒரு டிசைனை கடவுள் கொடுத்துருக்கான் இல்லையா. அந்த டிசைனை கொண்டாட தெரியணும், அதுதான் விஷயம். அதை இழந்தாலும் அவங்களுக்கு பிரச்சனை, அதை நம்ம செஞ்சாலும் நமக்கு பிரச்சனை. அதை அவங்க மட்டும் தான் செய்யணும், நானாக தான் இருக்கணும், இதுதான விஷயம். அப்போ அதை எங்கே ஜாதகத்துலன்னா, இப்போ ஒரு கொஞ்ச நேரம் வர்றதுக்கு முன்னாடி நேற்று எல்லாமே கோயம்புத்தூர் மைத்ரி மேமோட ப்ரோக்ராம் போனதுனால நேற்று ஆஃபீஸ் லீவு. நேற்றுலேருந்து வெயிட் பண்ணுறாங்க ஈரோடு. இன்னைக்கு காலையில் 9 மணிக்கு போய் அவங்கள அனுப்பிச்சிட்டு தான் நான் மீட்டிங்கே வந்தேன், அதனால தான் லேட்டு. அந்த ஜாதகம் ஒரு பொண்ணோட ஜாதகம் தான். 2003 பிறந்திருக்கிறது பொண்ணு. இப்போ 23 வயசு. அதுதான் விருச்சிக லக்னம், தனுசு ராசி, பூராட நட்சத்திரம். இப்போ ஜஸ்ட் பார்த்துட்டு வருது வயசு பொண்ணு. அந்த பொண்ணு வந்துருக்கு, அவங்க அம்மா வந்துருக்கு, அவங்க அம்மா தாய் மாமன் வந்துருக்கு. நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா விருச்சிக லக்னம், லக்னத்தில் கேது, லக்னம்
தகுந்த லக்னம். 2ல் சந்திரன் பாதகாதிபதி, 2ல் குருவோட பரிவர்த்தனை. குரு உச்சமா, 9ல் குரு உச்சம். 9ஆம் அதிபதியும் 2ஆம் அதிபதியும் பரிவர்த்தனை. நல்ல பரிவர்த்தனையாது, 6-8 பரிவர்த்தனையாது. இதுல ஒரு விஷயம் என்னன்னா, ஜோதிடத்தை எடுக்கும்போது நம்ம பார்த்தோம்னா, வாங்கண்ணா காது பரிவர்த்தனை அப்படிங்கிறது பரிவர்த்தனைங்கிறது நீங்க மீனமும் மீன ராசியில இருக்கிற குருவும் கடகச்சந்திரனும் பரிவர்த்தனையாகிறது அற்புதமான பரிவர்த்தனை. அது எந்த லக்னமா இருக்கு நீங்க பாத்தீங்கன்னா, தோட்டம் துறவு, அமைதியான வாழ்க்கை, சொத்து சோகம், நகை நகலாம் சூப்பரா இருக்கும். அது எந்த லக்னமா இருக்கும்? ஏன்னா அவங்க 2 பேரும் எப்படி பரிவர்த்தனை ஆகிறாங்க? 9-5 பரிவர்த்தனை ஆகிறாங்க. 9-5க்கு வேல்யூ ஜாஸ்தி. அது எந்த பாவமா இருந்தாலும் அந்த கேட்டகரியில தூக்கி போகும். ஆனா தனுசு ராசியில சந்திரனும் கடகத்துல குருவும் பரிவர்த்தனை ஆகிறது நல்ல பரிவர்த்தனையா இல்லை. 6-8 பரிவர்த்தனை. ஒரு கௌரவம், ஈகோ, அந்தஸ்துங்கிற ஒரு விஷயத்தினாலேயே ஏமாந்துக்கிட்டே இருப்போம். அடுத்தவங்களுக்காக அட்ஜஸ்ட்மெண்ட்டையும் வாழ்ற மாதிரியே போயிடும். கௌரவத்தை இழக்கவும் முடியாது, கௌரவத்தை காப்பாற்றுறதுக்காக போராடிக்கிட்டே இருக்கணும். இப்போ நடக்கிற திசை சந்திர திசை. விருச்சிக ராசி போராடாமன்னா சரி, தனுசு ராசி போராடாமன்னா ஆல்ரெடி. இதுல ஒரு விஷயம் நான் நேற்று இது ஆதி காலத்துல இருந்து இருக்கிற ஒரு விஷயம் தான். நேற்று கத்துக்கிட்ட ஒரு பாடம் என்னன்னா, ஒரு கிரகம் தன்னுடைய ஆட்சி வீட்டுக்கும் தன்னுடைய மூலத்திரிகோண வீட்டுக்கும் 6-8 மறையக்கூடாதுங்கிறது ஒரு கான்செப்ட். நேற்று மீட்டிங்ல நம்ம பிரபாகரன் சொன்னதுல ஒரு கான்செப்ட் எடுத்துட்டு வந்தேன். நேற்று ஜாதகம் இன்னைக்கு எடுத்தோடனே அதை அப்ளை பண்ணேன். நான் ஏன் சொல்றேன்னா, ஒரு மீட்டிங்ல ஒரு பாயிண்ட் 10 பாயிண்ட் 1/2 மணி நேரம் பேசிக்கிட்டே இருப்பாங்க. அத்தனை விஷயத்தையும் நம்ம கேட்டுதான் இருப்போம். ஒண்ணுமே வீட்டுக்கு போனால் மறந்து நம்ம பிரச்சனை தான் நமக்கு பெருசா இருக்கும். ஆனா நீங்க இந்த ஜாதகத்தை ஓபன் பண்ணும்போது ஏதாவது ஒரு பாயிண்ட் அதுல சுட்டீங்கன்னா போதும், அதை வச்சு நம்ம வண்டி ஓடிக்கலாம். எல்லாத்தையும் கேட்கணும்னு அவசியம் இல்லை. நான் ஃபாலோ பண்றேன். அப்போ சந்திரன் மூலத்திரிகோணம் தரக்கூடிய வீட்டுக்கும் ஆட்சி வீட்டுக்கும் அது எதுங்க? தனுசு ராசி. 6-8 வருதா? 6-8 வருது. அப்போ மனசுங்கிறது சஞ்சலப்பட்டுக்கிட்டே இருக்கும். இந்த குழந்தையால அவங்க தாயாருக்கு ஒரு மனவேதனை இருக்குங்கிறது காலத்துக்கும் உண்டான ரூல் ஆச்சுங்களா. சந்திரன் பாதகாதிபதி கல்வி ஸ்தானத்துல, லக்னாதிபதி செவ்வாயும் 2ல். அப்ப என்னன்னா, படிக்கலாமாங்கிற சிந்தனை இருந்துகிட்டே இருக்கு, படிச்சுட்டே தான் இருக்கு. இதுல டீச்சரா வேற போறான். 5ல் சூரியன் புதன். 5ல் ஒரு லக்னத்திற்கு தர்மத்திரிகோணாதிபதிகள் சொல்லக்கூடிய சூரியனும் குருவும் 5-9 இருக்கு இல்லையா? அது ஒன்னே பத்தலையா? ஒரு பொண்ணுக்கா இருந்தாலும் ஒரு ஆணுக்கா இருந்தாலும் 5-9 தர்மத்திரிகோணாதிபதியில் இருந்தா அவங்க நேர்மையா வாழணும்னு ஆசைப்படுவாங்க. நானு 4 வருஷத்துக்கு முன்னாடி ஜாதகம் பார்த்து முடிச்சுட்டு எந்திரிக்கும் போது சொல்றாங்க, 4 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஜாதகம் பார்க்கணும். அந்த பொண்ணு அப்பதான் +2 முடிச்சா. நான் சொல்லும் போது பாத்தீங்கன்னா, இந்த பொண்ணு லவ் பண்ணுவா, ஓடிலாம் போக மாட்டா, லவ் பண்ணுவா. ஆனா உங்களோட கன்சல்ல நீங்க சொல்ற அப்படியேதான் கட்டுவா, நீங்க தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொன்னதுக்கு, நம்ம புள்ள அருமையான பிள்ளையா இருக்கா, தங்கமான பிள்ளையா இருக்கா, இவ்வளவு சொல்றாங்களேன்னு எனக்கு முத்திக்கிட்டே இருந்துச்சு. இப்பதான் மேம் அதுக்கு எனக்கு விட தெரியுது. லவ் பண்றான் ஆச்சு. ஆனா இவங்க எஸ்சி குரூப். ஆனா குரு உச்சம் இல்ல, ஜாதகம் நான் மறந்துடுச்சு, இவங்க மறந்துட்டேன். எடுத்தானே அம்மா இதில் சேத்துல முளைச்ச செந்தாமரை. நான் வேற மீட்டிங் போக சொல்லிட்டேன், அங்கே வேற மீட்டிங் போக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதில் சேத்துல முளைச்ச செந்தாமரம்மா, பிறந்தது தாழ்ந்த குலத்துல இருந்தாலும் இவன் போய் சேர்றது உயர்ந்த குலத்துல சேருவான் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னேன். அந்த அம்மா அந்த பிள்ளைய பார்க்குது. சரி மேட்டர் முடிஞ்சதுன்னு நினச்சிட்டு எதுவாக இருந்தாலும் குடும்பத்தோட பேசுங்க. அவங்க உங்க குடும்பத்தை ஏற்றுக்கிட்டாங்கன்னா கல்யாணம் பண்ணிக்கோங்க, இல்லைன்னாடா பேசாம உங்க அம்மா அப்பா சொல்ற மாப்பிள்ளை கல்யாணம் பண்ணிக்கோ. மாப்பிள்ளை மட்டும் பிடிச்சிருக்குதுன்னு நினைச்சு கட்டாத. அதாவது குடும்பமும் ஒன்று சேர்ந்ததுன்னா கட்டு. ஏன் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி ஒரு ஜோசியத்தை போய் பார்த்துருக்கேன். எனக்கு என்ன ஒரு வருத்தம் அப்படின்னா, ஒரு தோஷங்கள் இருக்கு அப்படின்னா அதையே பிடிச்சிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ 9ல் குரு பாதகத்துல இருந்துச்சு. அது என்னன்னா, நம்ம அது பாவ கிரகங்கள் இருந்தாலும் அது என்னன்னா, லக்னத்தை 1-5 குரு பார்க்கும்போது நம்ம எடுக்கிற விதம் என்ன? 5-9 தர்மத்திரிகோணாதிபதியில் இருக்கிறாங்க போது இவர் உயர் குலத்துல போவாங்க போது ஐயர் வீட்டு மேல லவ் பண்றாங்க. எஸ்சி குரூப் ஐயர் வீட்டு மேல லவ் பண்றாங்க. பொண்ணு எப்படி இருக்கு தெரியுங்களா? சும்மா ஐயர் பிராமண குழந்தை எப்படி இருக்கும் அப்படி இருக்குதுங்க. அந்த பிள்ளை சும்மா மஞ்சள் கலர்ல இருக்கு, வெள்ளையா இருந்தாலும் பரவாயில்ல, கோல்டு கலர்ல இருக்கு. அப்போ நான் சொன்னேன், தப்பி தவறி அவரோட பூர்வ ஜென்ம கர்மா மாட்டிருக்கு, இது சாபம் மாட்டிருக்கு. ஏதோ ஒரு ஜாதியை இழிகுலத்தை கேவலமா பேசுனதுடைய சாபமா கூட இருக்கலாம். உங்க சேத்துல அந்த பிள்ளை பிறந்துருச்சு.
யோசிச்சேன். ஆனா இது போய் சேர்ற இடம் வேற. இன்னொன்னு சொன்னேன், ஒண்ணு நீங்க ஜாதியில அந்தஸ்து எடுத்துட்டீங்கன்னா வசதி வாய்ப்பு குறைவா இருக்கும். அதாவது நல்ல வசதி வாய்ப்பு ஒரு கௌரவமான ஃபேமிலிக்கு கொடுத்தீங்கன்னா காசு பண்ண சொத்து சொகம் இருக்கும். ஆனா அவளுக்கு சனி ராகு உங்க ஜாதியில கொடுக்கும்போது இந்த இடத்துல வாழ முடியாத, அவங்க கூட அண்டர்ஸ்டாண்டிங்கா வாழ முடியாத தன்மையை கொடுக்கும். ஏன்னா பாவகிரகங்கள் சும்மா விடும், அங்கதான் கலத்திர தோசை வேலை செய்யும். ஜாதி மாறும்போது கஷ்டப்பட்டாலும் உயர் குலம்ங்கிறதுனால அந்த கஷ்டத்தோட வாழ்வோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்னேன். பேசினம்மா எல்லாமே ஓரளவுக்கு ஓகேங்கிற மாதிரி தான் சொல்றாங்க அப்படின்னா, உங்க குடும்பத்தை ஏத்துக்குவாங்களான்னு கேளுங்க. குடும்பத்தை ஏத்துக்கலைன்னா அவன் கட்ட மாட்டான். அப்ப கல்யாணமும் பண்ணாம அந்த ஜோசியர் சொன்ன மாதிரி நீங்க பாக்குற மாப்பிளையும் கல்யாணம் பண்ண முடியாம அவங்க குடும்பத்தையும் கல்யாணம் பண்ண முடியாம அந்த பொண்ணு தவிக்கும். அதனால பேசுங்கம்மா அப்படின்னு கண்ணு நான் சொன்ன ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பேசி தொலைச்சு உட்கார்ந்த உடனே பொண்ணு நான் சொன்னேன், முதல்ல நீ கம்முன்னு அந்த பிள்ளை பத்தி உங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியாதுல்ல. நான் அவ இடத்துல இருந்து பேசினதுக்கு அப்புறம் தான் உட்காந்து கேட்டுச்சு. அதுக்கு முன்னாடி நீ ஜோசியர்கிட்ட பேசி வச்சு என்னை பிரைனான்னு சொல்லுவீங்களான்னு 2-3 ஜோசியர்கிட்ட கேட்டுருக்குது. நான் ஃபர்ஸ்ட் அவங்க அம்மாவோட சண்டை கட்டினதை வச்சு கிட்டத்தட்ட 3/4 மணி நேரம் நான் சொல்றதை கேட்டான். நீ பேசு, முதல்ல அவங்க மாமனார் மாமியார்கிட்ட பேசுன்னு சொல்லி சொன்னதுக்கப்புறம் அவங்க அம்மாவும் இன்னைக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறதுக்கு ஏற்றுக்கிட்டு நாங்க போய் பேசுறோம். என் பிள்ளை இதுவரைக்கும் எதுவுமே கேட்டது, இப்ப ஆசைப்படுறான். ஆனா ஏதாவது சொல்லுன்னா சொல்லணும். பொண்ணு குரு வச்சுக்கோங்க, உள்ள ஒண்ணுமே இருக்காது, கேஷுவலா இருப்பாங்க. குரு வலுத்தவங்க அடுத்து என்ன நடக்க போகுதுங்கிற கான்செப்டே அவங்களுக்குள்ள இருக்காது, கேஷுவலா இருப்பாங்க. ஆனா பிரைன்ல பல விஷயம் ஓடிட்டு இருக்கும். வாக்கு கொடுத்துட்டாங்கன்னா அந்த வாக்குக்காக உண்மைக்காக தன்னுக்கு என்ன தேவைங்கிறத இழந்துட்டு வாழ்வாங்க. அதுதான் இருக்கிற பெரிய அலை. அந்த மாதிரி ஒரு விஷயம் நம்ம போய் நோண்டாதீங்க, போய் நீங்க பேசுங்கன்னு சொல்லி அனுப்பிச்சுட்டதுக்கு அப்புறம் நாங்க சம்மந்தத்துல பேசுறோம். அவங்க எல்லாம் எடுத்துக்கிட்டாங்கன்னா நான் கட்டி வைக்க 2 போயிருக்காங்க. அப்போ ஒரு ஜாதகத்துக்கு கல்யாணமே ஆகாதுன்னு சொன்ன ஜாதகத்தை ஜாதி மாத்தி எப்படி பண்ணணுங்கிற விஷயம் இது எங்க கிடைக்குதுங்க? நம்ம அனுபவத்துலதான் கிடைக்கும். ஜோதிடம் இருக்கிறது ஒரே ரூல் தான், கலத்திர தோஷம், செவ்வாய் தோஷம், ராகுய தோஷம், ஏழு சனி ராகு 2 பாம்புகள் அந்த இடத்துல உட்கார்றது வாழ விடாது. ஆனா ஜாதி மாறும்போது அல்லது ஜாதி மாத்தி கல்யாணம் பண்ணுவா, குடும்பத்தை ஏத்துக்க மாட்டா, தாய் தந்தை எது சொன்னாலும் அவருடைய சொந்த பந்தங்கள் யாரையுமே பிடிக்காதுங்கிறது என்ன கான்செப்ட்? குரு உச்சம் பெற்றதுனால அவ தனக்கு மேல இருக்கிறத தான் பார்ப்பா. இந்த குடும்பம் இந்த சொந்த பந்தம் அவளுக்கு பிடிக்காது. அப்போ அவளுக்கு அந்த ஜாதி எதுவோ அவ பிளட்ல என்ன செல்கள் வேலை செய்யுதோ அவங்க இடத்தோட கொண்டு போய் விட்டாதான் அந்த பிள்ளை வாழும். இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன தேவைங்க? அனுபவம் தேவை. சனிராஜ் தான் கெடுக்குதுன்னு தெரிஞ்சு வச்சு, ஆனா குரு உச்சம் 5 சூரியன் இருக்காரா இல்லையா? இவங்க 2 பேரும் என்ன பண்ணுவாங்க? அவளுக்கு ஒரு ஒளிமயமான எதிர்காலத்தை கொடுப்பாங்களா இல்லையா? அவ மனசுக்கு பிடிச்ச மாதிரி பாருங்க. அவங்க ஒரு வேலை ஏத்துக்கலன்னா நீ என்ன பண்ண? ஏத்துக்கலன்னா நான் அம்மா அப்பா சொல்ற கேட்கறேன்கான்டா, நான் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுட்டுமாங்க, நான் டீச்சர் ஆயிடுவேன். அடுத்த கடத்துக்கு வந்துருச்சு பாருங்க. அந்த இதுலயே கண்ணை கல்யாணம் பண்ற வரைக்கும் உன்னால வர முடியாது. ஏன்னா 6-8 பரிவர்த்தனை எப்படி டீச்சர் ஆக முடியும்? நீ படிப்ப படிச்சுட்டே இருப்பாங்க அப்பா வீட்டுல இருக்க வரைக்கும். ஒருவேளை சூரியன் நவாம்சன நீசம், ஒருவேளை சூரியன் வலுத்த ஒருத்தனை நீ கல்யாணம் பண்ணும்போது, அது யாரா இருந்தாலும் கல்யாணம் பண்ணும்போது நீ அப்ப எக்ஸாம் எழுது. ஏன்னா 2ல இருக்கிற சனி ராகு பொது ஜன தொடர்புக்கும் வெளி உலக வாழ்க்கைக்கும் மட்டுமே சனி ராகு பேரை எடுத்து கொடுக்குமோ தவிர சொந்த வாழ்க்கைக்கு சொத்தை கொடுக்காது. இத கலத்திர தோஷமா செய்யுது. கலத்திர தோஷத்துக்கு எப்படி பாஸ் பண்ணணும்? தூய்ப்பட அந்த பிள்ளை வெளி உலகத்துக்கு, அவ்வளவுதானே. இதை எடுத்து சொல்றதுக்கு நம்ம வாங்குற அட்டிதான் அனுபவம். நம்ம பட்ட அவமானங்கள் தான் அதுக்கு மூலதனம். அப்ப அவமானத்தை தூக்கி மூலதனமா வைக்கிறோம் நம்ம, அவ்வளவுதான் விஷயம். நமக்கு மூலதனமா வைக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை. நம்ம பண்ற அடியும் அவமானத்தையும் அனுபவங்களையும் மூலதனமாக வைக்கும்போது நாம் ஜோதிடத்திலையும் ஜொலிக்க முடியும். நமக்கே உண்டான மனசாட்சி ரீதியாக ஒரு பலனை சொல்ல, ஒரு பிள்ளைய ஒரு குடும்பத்தையும் கன்ஃபியூஷன் வந்து காப்பாத்தின தன்மையும் நமக்கும் கிடைக்கும், அவங்களுக்கும் கிடைக்கும்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணுக்கு ஒரு குடும்பத்துல இருக்கிற 3 பிள்ளைங்க, அந்த பிள்ளைங்க ஃபர்ஸ்ட் பிள்ளைக்கு பொருத்தம் பார்க்க வந்தாங்க. இவங்களெல்லாம் கட்டி கொடுங்க, அடுத்து 2வது பிள்ளைய விட்டுருங்க, 3வது பிள்ளைய ஜாக்கிரதையா பார்த்துக்கன்னு சொல்லிவிட்டேன். முதல் பிள்ளைய கல்யாணம் பண்ணிட்டாங்க. 2வது பிள்ளை கிட்ட 3வது பிள்ளை எஸ்கேப் ஆயிடுச்சு. அந்த பிள்ளை ஓடி போனதுனால அந்த ஊரே எங்களை ஜாதகம் பார்க்க வந்துச்சுங்க. நிஜமான சொல்லுவாங்க, அந்த கிராமமே எங்களை ஜாதகம் பார்க்க வந்துச்சு. நினைச்சே பார்க்க வந்தாங்க. நாங்க 2வது பிள்ளை தான் ஜாக்கிரதையா பார்த்துக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா 3வது பிள்ளை ஓடி போயிரு நீங்க சொன்ன மாதிரி போயிடுச்சு. சின்ன பிள்ளைங்க 10th ஓடி
நம்மளுடைய ஜோதிட புலமை ஜெயிக்குதாங்க, நம்ம ஜெயிக்கிறதில்ல, ஜோதிட புலமை ஜெயிக்குது. அப்போ ஒரு ஊரே என்னை வந்து எனக்கு ரொம்ப ஃபேவர் ஆனதுக்கு காரணம் அப்படிங்கிறது நம்ம ஜோதிடத்தை வச்சுதான், அடையாளத்தை வச்சுதான் அப்படிங்கிறத சொல்லி எல்லாரும் தங்களுடைய அனுபவ ரீதியாக விஷயத்துல எவனோ வளர்ந்துட்டு போறான், யாரோ கடகாம்பால் மாரி ரேவதி மேம் மாரி வசதி வாய்ப்பு இருக்கிறவங்க மீட்டிங் நடத்திட்டு போறாங்க. பேரு புகழும் வாங்கிட்டு போறாங்க. அது வந்து குரூப் கூட்டமைப்பு. நானும் அதுதானே, எல்லாம் கூட்டமைப்பு தானே. இருந்தாலும் ஒரு பிள்ளையாசி போட ஒரு ஆள் வேணும்ல, ஒரு கெட்ட ஒரு ஆள் வேணும்ல, தலைமைக்கு ஒரு சிங்க வேணுமா இல்லையா? கூட்டமைப்பு கூட்டமைப்பு அந்தந்த டிஸ்ட்ரிக்ட் அந்தந்த மாவட்டத்தில் இருக்கிற தலைமைகள் செய்யுது. ஆனா என்ன கேட்டீங்கன்னா, யாராவது ஒருத்தர் முன்னாடி இருக்காங்க. இப்ப நாங்க பராசர ஜோதிட குழு இருக்கு அப்படின்னா நான் மட்டும் போய் எல்லாத்தையும் பண்ண முடியாது இல்லையா? இப்ப வந்து பாத்தீங்கன்னா, இப்ப மேம் கனகாம என்ன சொன்னாங்க, பராசர ஜோதிட குழுவுடைய அட்மின் ட்ரஸ்டோட ஓனர் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப என்ன ஏதாவது சொன்னாங்க, பராசர குழு ஒரு வாரம் சொன்னாங்களா? அப்ப அந்த தலைமை அப்படிங்கிறது ஒருத்தருக்கு இருக்கா இல்லையா? மறைமுகமா நம்ம செயல்படுறோம், நம்ம பேசி பேசி பேர்ல வச்சிருக்கோம். தலைமையா வந்து பொறுப்பேற்று கௌரவம் வாங்கிக்கிறது ஒருத்தர் வாங்கிறாருல, அந்த மாதிரி பெருசா இருக்கிறது முக்கியம் இல்லமா, பாராட்டு யாருக்கு? நெல்லுக்கு இறைக்கனே வாய்க்கால் வழியாக புல்லுக்கு அங்கேயே புசியணும். அதனால அவங்களுக்கு கிடைச்சிச்சுன்னா நிச்சயம் நமக்கும் கிடைக்கும். புல்லு புசிஞ்சே போறதுலாம் கிடையாது, நெல்லு மட்டும் தான் நிற்கும். அப்படியெல்லாம் இல்லை, நீங்க அப்படி ரொம்பலாம் யோசிக்காதீங்க. நான் சொல்ற விஷயம் என்னன்னா, நமக்கு எது வரும்னு கடவுள் விட்டுருக்கானோ அதை ஏற்றுக்கணும்னு சொல்ல வர. இப்போ நம்ம தலைமையா நிற்கிற அளவுக்கு சூரிய பகவானோ குரு பகவானோ நமக்கு அனுகிரகம் சப்போர்ட் பண்ணல. நமக்கு சனியும் ராகிகளும் கொடுக்குறாங்க. நம்ம ஒன்லி பாடி ஒர்க்காக தான் இருக்கணும், முன்னாடி வரக்கூடாது. அப்போ முன்னாடி வர்றதுக்கு மலைமகள் கலைமகள் எல்லாத்தையும் உட்கார வச்சுருக்காங்க பார்த்தீங்களா? அவங்களை உட்கார வச்சுக்க மாதிரி உட்கார வச்சு செஞ்சா நம்ம பின்னாடி இருந்து சம்பாதிக்கிறதுக்கு என்ன வழின்னு மட்டும் பாருங்க. நம்ம எதுக்கு முன்னாடி போயிருக்க தலைமை சேர வேணாங்கிறது நமக்கு. அது இல்லாம தலைமையிலிருந்து எல்லாராலையும் வைக்க முடியாது. அதுக்கு சூரியன் கரூர்ல நம்ம தான் தேசிய பெண்கள் நடத்துறோம். இப்போ கனகாபால மாதிரி யாரும் இல்லைன்னா நம்ம துடிச்சு வருவோம்னு நினைக்கிறீங்களா? முடியாது. அப்போ அவங்க தலைமையில மட்டும் இருக்குதுங்க, மற்ற வேலை நம்ம பார்த்துக்கலாம். மற்ற கரூர்ல மீட்டிங் போட்டோமே கரூர்ல சம்பாதிக்கிற வரை நம்ம பார்க்கலாம். அவங்க போயிடலாம்ல, ஒரு பொண்ணால தானே போட்டு அடிச்சிருவோம். அந்த மாதிரி நமக்கு என்ன வருதோ நமக்கு உண்டான திறமைகளை நாம் எடுத்து அதை ஃபாலோ பண்ணும்போது நம்ம ஜெயிக்கணும்னு சொல்லி முதல்ல சம்பாதிக்கணும். பணம், நம்ம பெண்களுக்கு பணம் ரொம்ப முக்கியமான பலம். பணம் சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சாதான் அதோட பேரு புகழும் வருதுன்னா தான் வீட்டுல இருக்கிறவங்க அனுமதிப்பாங்க. ஃபர்ஸ்ட் பணம் முக்கியம், அப்புறம் தான் பேரு. பேர் கிடைச்சிச்சுன்னா பணத்துக்காக வேற மாதிரி ஆயிடும். பணமும் வேணும், வேலையும் வேணும். அப்பதான் பராசரன்னு சொல்லி அவங்க வாழ்த்திருக்காங்க. பணமும் வேணும், பேரு வேணும், அதை விட மனமும் வேணும், மனசு இருக்கணும். அப்போ அது இல்லாம எல்லாத்தோடையும் பழக முடியும். எனக்கு தெரிஞ்சு கனகாமல் நம்ம ஆரம்பகால இருந்து பழகினாங்க. இது நான் ஃபோன் பண்ணியே பேச மாட்டேன், அது ஒரு பெரிய விஷயம். ஆனா இன்னைக்கு வரைக்கும் கூப்பிட்டு பேசாம இருக்க மாட்டாங்க, மீட்டிங் கூப்பிடாம இருக்க மாட்டாங்க. நான் என் பராசர குழு மீட்டிங் கூட எனக்கு கூப்பிட்ட மாதிரி ஞாபகம் இல்லை கனகாமல். அப்போ உங்களுக்கு இந்த மனசுல நான் பழைய தோழி அதெல்லாம் இருக்குங்க. நாங்களாம் ஒன்லி இன்கம் தான், அவுட் கோயிங் கிடையாது. அதனால வந்து ஏன்னா அந்த மனசு, அந்த பழகின ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு அதை விடாம கூப்பிடுறாங்க. அந்த மனசு அப்படிங்கிறது அவங்களுக்கு இருக்குது, நமக்கு அதுக்கு கொஞ்சம் பிரேக் ஆகுது. ஏன்னா சந்தானம் ஆறுக்கு போயிட்டாங்க, அதனால வராது. அதனால வந்து இந்த மனசு ரொம்ப முக்கியங்க. பணமும் புகழும், அதனாலதான் வந்து 3 பேத்துக்கு தான் நம்ம கொடுத்தாங்க. கல்வியா செல்வமா வீரமான 3 அதுதான் முக்கியம். அதனாலதான் இன்னைக்கு சிங்கப்பெண் விருது
தலைமை ஏற்றிருக்கக்கூடிய அனைவரையும் வாழ்த்தி கூட்டமைப்புக்கும் ஒரு வாழ்த்தை தெரிவித்து வாழ்வாங்கு வாழ அனைவரையும் பிரபஞ்சத்தையும் வேண்டிக் கொள்கிறேன். ஃபோன் நம்பரா 9597539731. ஏங்களா மறுபடியும் சொல்லுங்க. 9597539731. மணிமேகலை கரூர் அஸ்வமணிமேகலை. நன்றி.